அன்பர்களே, சிங்கவேல் குன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கருங்காலி மரத்தடியில் ஸ்ரீ நரசிம்மரை பார்த்ததும், நான் வேண்டியது ஸ்ரீ ராம தரிசனம் அல்லவா, சிங்க முகத்துடன் வந்திருக்கிற நீர் யார் என்று கேட்டார். உடனே ஸ்ரீ நரசிம்மர், இது நரசிம்ம க்ஷேத்திரம், இங்கு என்னைத்தான் தரிசிக்க முடியும், ஸ்ரீ ராமனும் நானும் ஒன்றுதான் என்றார். ஆனால் ஆஞ்சநேயர், என் ராமன் பேரழகன், இப்படி அஞ்சத்தக்க உருவம் உடையவன் அல்ல, தன் தோற்றத்திற்கு அழகு சேர்க்கும் நாணேற்றிய வில்லை தரித்திருப்பான், என் ராமனையே நான் காண விரும்புகிறேன் என்றார். நரசிம்மர் மகிழ்ந்து, உனது ராமபக்தியை மெச்சினேன், நரசிம்மரும் நானே ராமரும் நானே, இரண்டு அவதாரங்களை வெளிப்படுத்தி கொண்ட நாராயணனும் நானே, நன்றாக என்னை பார் என்று கூறி ஸ்ரீ ராமரை போல வில்லை தரித்தவராய் தரிசனம் தந்தார். இவ்வாறு நரசிம்மர் காட்சி தர ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சங்கு சக்கரத்துடன் வில்லையும் தரித்து நரசிம்மராக காட்சி தந்தார் பெருமாள். இந்த திருக்கோலத்தில், இந்த ஆலயத்தில் கரஞ்ச நரசிம்மர் எழுந்தருளி உள்ளார். சந்திர கிரக தோஷங்கள் இவரை வணங்குவதனால் அகன்றுவிடும். இவரை வணங்கினால் ஞானம், வைராக்கியம், தீவிர பக்தி ஆகியவை உண்டாகும். குறிப்பாக ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்பவர்கள், மருத்துவம் படிக்க விரும்புபவர்கள் இவரை வழிபட வேண்டும். கோவில் அனுமன் சிறிய பலிபீடம் உள்ளது. துர்வாச முனிவரால் சபிக்க பெற்று கோபில முனிவர் மந்தமானார். இங்கு வந்து கரஞ்ச நரசிம்மரை வழிபட்டு மீண்டும் அறிவு கடலானார். இனி அடுத்து மேல் அகோபிலம் செல்கிறோம். கருடாதிரி, வேதாதிரி மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பள்ளத்தாக்கில் பவநாசினி நதிக்கரையில் அமைந்துள்ளது மேல் அகோபில நரசிம்மர் கோயில். கீழ் அகோபிலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 2800 அடி உயரத்தில் உள்ளது. இக்கோவில் வரையிலும் மட்டும்தான் வாகன வசதி உண்டு. எளிமையான சிறு கோபுரம், சமதளத்தில் நேர் எதிரே 100 அடி தள்ளி உற்சவ மண்டபம். ஆலயம் ஒரே தளமாக இல்லாமல் குன்றத்தின் அமைப்பிற்கு ஏற்ப ஏற்ற இறக்கத்துடன் இது அமைந்துள்ளது. மூலவர் சன்னதி அமைந்திருக்கும் பகுதி முதலையின் வாய் போன்ற குறுகலான குகை அமைப்பு உள்ளது. குகையின் மத்தியில் அகோபில நரசிம்மர் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் நரசிம்மரின் உக்ரம் அதிகமாக கொண்டுள்ளார். மூலவருக்கு அருகிலேயே லக்ஷ்மி சமேதராக உற்சவர் உள்ளார். நேர் எதிரில் மாட சன்னதியில் பிரகலாதர் உள்ளார். மூலவர் சுயம்பு மூர்த்தி. ஹிரண்யவதம் முடிந்ததும் தன் ஆக்ரோஷ ரூபத்துடன் இந்த குகையில் வந்து தேவர்களுக்கும் கருடனுக்கும் காட்சியளித்தார். சீதையை தேடி ராமர் வந்தபோது இந்த நரசிம்மரை பூஜித்து 5 ஸ்லோகங்கள் பாடினாராம். குகையில் இன்னொரு புறத்தில் ஆச்சரியமான ஒரு சிவலிங்கம், பக்கத்திலேயே ராமரின் திருக்கோவில். ஆதிசங்கரர் காபாலகர்களிடம் தன் கரத்தை இழந்த போது இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பாடி வழிபட்டார். இழந்த கரங்கள் மீண்டன. தன் வருகையை பதிவு செய்திட இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். மேலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ நரசிம்ம சுதர்சன சக்கரத்தையும் இங்கு தரிசிக்கலாம். அடுத்து மகாலட்சுமியின் அம்சமாக செஞ்சிலட்சுமி தாயாரை தரிசிக்கலாம். பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் தாயார். இங்கு தீர்த்தமும் ஷடாரியும் சாதிக்கப்படுகின்றன. இக்கோவில் குரு பரிகார தலமாகும். சன்னதிக்கு வெளியே தடுப்புக்கு உள்ளே ஒரு வட்டமான பகுதி, அதனுள் ஒரு ஆலயம் இருப்பதாக ஐதீகம். 16ஆம் நூற்றாண்டில் துவக்கத்தில் இங்கு 6ஆம் ஜீயராக இருந்த ஸ்ரீ சஷ்டபராங்குஷ யதீந்திர மகாதேசிக சுவாமிகள் இங்கே உள்ளே இறங்கி போனாராம். இன்னும் அவர் வெளியே வரவில்லை. அதனால் குகை மூடப்பட்டு விட்டது. கோவிலின் மேல் தளத்தில் 16 கால் மண்டபம் உள்ளது. இங்குள்ள படிக்கட்டு வழியாக பவன நரசிம்மர் கோவிலுக்கு செல்லலாம். இவரை
தரிசித்தால் இழந்த செல்வம், பதவிகள் முதலியவற்றை மீண்டும் நாம் பெற முடியும். கருடாத்ரி, குஹா, கேஹே, கஜகுண்ட சரித்ததே, ஹிரண்மய ஸ்தான் வகாங்காரஹான்னி சிம்மாய மங்களம். ஸ்ரீ நரசிம்மாய நமஹ.